இது அவ்வளவுதான்ப்பா. கேம் பாயிண்ட் ஆஃப் நோ ரீச் ஆயிடுதுப்பா. அப்பயே ரீச் ஆயிட்டு வின்னிங் சரி. அந்த வந்தியை வச்சு எவ்வளவு நேரம் அரசர குதிரையை வச்சு எடுத்துருவாங்கல்ல, ட்ரேட் ஆயிடும்ல. ஸ்டேல்மேட்டுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த பானை கொடுத்துட்டு. அவங்க எதுக்கு வேணா பண்ணலாம். இதுவும் முயற்சி பண்ணலாம், அதுவும் முயற்சி பண்ணலாம். நீங்க ஸ்டேல்மேட்டுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா திரும்ப முயற்சி பண்ணி பாருங்க ஸ்டேல்மேட்டுக்கு. முடிஞ்சதும் அப்படியே டீம்ஸ்க்கு மாறிடுங்க. Checkmate in a move, Lekha. Okay, sir. Bishop to a3. விளையாடுங்க சிறப்பு. Checkmate in a move. பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் குட் கேம் சொல்லிட்டு அப்படியே டீம்ஸ்க்கு மாறிடுங்க. Black to play checkmate in a move. இல்ல இல்ல இல்ல. Queen to g2. விளையாடுங்க. அதான். Checkmate in a move. Queen to d8. விளையாடுங்க சிறப்பு. Checkmate in a move. குதிரோட தலைப்பு என்னமா கொடுத்த? Checkmate in a move. சரி, இன்னொரு யோசனை. Checkmate in a move using an absolute pin. இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாரு. இந்த புதிரோட தலைப்பு checkmate in a move பா. கண்டுபிடிங்க. Rook to h3. விளையாடுங்க சிறப்பு. Checkmate in a move. Rook to b7. விளையாடுங்க சிறப்பு. Bishop to d6. விளையாடுங்க சிறப்பு. இருமுனை தாக்குதல், டபுள் அட்டாக் அண்ட் ரூக். அவங்க rook. அதான் அதான். Checkmate in 2 moves. Rook e5. ரெண்டு யானையும் e5 போக முடியும். எந்த யானை? r1 e5. Rook d6. அவங்க லைட்டை வெட்டணும். Rook to d5. அதான் எந்த யானை வச்சு? rd d5. r6 d5 மா. நான் 6th ரேங்க்ல இருக்கிற யானை r6 d5.
இந்த இடத்துல இந்த புதிருக்கான சூட்சமோ என்ன விளையாடினா வெற்றி பெற முடியும்? சரி, நம்ம விரைவு சுற்றுல போயிடுவோம். சரிங்களா? என்ன விளையாடினா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, பான் டு D7 ஆடினா அவங்களும் அவங்க சிப்பாயை நகர்த்துவாங்க. நம்ம சிப்பாயை அரசியா மாத்திடலாம். அவங்க சிப்பாய் அவங்க இருங்க. புதிரோட தன்மை மாறுது. சரிங்களா? அவங்க நம்ம சிப்பாயை நகர்த்துறோம். அவங்களும் அவங்க சிப்பாய் ஆசிஷ்க்கு புரியுதா? நம் நம்ம சிப்பாயை நகர்த்துறோம். அவங்களும் அவங்க சிப்பாயை நகர்த்திருந்தாங்கன்னா நம்ம சிப்பாய் அரசி ஆகும்போது அரசருக்கு தாக்குதலோட வரும். இப்ப அவங்க அரசரை நகர்த்திடுறாங்க. அப்ப என்ன விளையாடுனா நம்ம சிப்பாயை அரசியா மாத்த முடியும்? Rook to C2 அவங்க ரூக் வச்சு தடுத்தா நம்ம வந்து அவங்க ரூக் வெட்டலாம். அப்புறம் கிங் வச்சு வெட்டலாம். பால் அரசை வெட்டிடலாம். ரூக்க தடுக்காம கிங் D3 ஆட்டாங்கன்னா என்ன பண்றது? ரூக் டு C1 ரூக் டு C1 ஆனா நம்ம யானை எடுத்துருவாங்கல்ல. அப்புறம் நம்ம அரசியா மாத்திடலாம். ரூக் டு C1 ஆனதுக்கு நம்ம யானையை எடுக்காம நம்ம சிப்பாயை எடுத்துட்டாங்கன்னா ரூக் டு D6 அதுதான் வந்து இருக்கிற சிறப்பான நகர்வு. கட்டாயம் நம்ம அரசியா மாத்த முடியும். கிங் வச்சு வெட்டிடலாம். விளையாடுங்க சிறப்பு. பால் அரசியா மாத்தணும். Checkmate in a move. Checkmate ஓட பேரு smothered checkmate. Smothered checkmate with a killer knight. Knight to fashion 3. Double attack. Double attack and warrior gain. Rook to Eva 3 அரசர நகர்த்தின பிறகு Rook to Gandhi 3. Warrior gain on the second move. Double attack and warrior gain. Double attack with a knight and warrior gain. குதிரையை கொடுத்துட்டு ஒரு சிப்பாயை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு யானையை எடுத்துக்கிறோம். இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. விதிமுறைப்படி யோசிச்சீங்கனாலும் கண்டுபிடிச்சிடலாம். நைட் டு ஃபேஷன் 3 அவங்க அரசரை நகர்த்தினாலும் அவங்க யானை எடுத்துக்கலாம். GF3 ஆடினாலும் நம்ம யானையை வச்சு அவங்க யானை எடுத்துக்கலாம். ஜென் மனநிலைக்கு போயிட்டீங்களா? மௌன விரதம் இல்ல அமைதி நிலை எதுலயா இருக்கிறீங்களா? புதிர சீக்கிரம் கண்டுபிடிங்க. 20 நொடிகள்ல எடுத்துக்கோங்க. அதுக்குதான் வேற யோசனையும் சேர்த்து சொல்றேன். Warrior gain on the second move. இல்ல first move. விளையாடுங்க சிறப்பு. Warrior gain on the second move. Queen to Bhagat 3 அரசர நகர்த்தினா அதுக்கப்புறம் அவங்க மந்திரி எடுத்துடலாம்.
warrior gain on the second move. bishop e5 bishop e5 சமமா தான் போகுது. queen to d5 அது இல்லம்மா, பிஷப் டு ஈவா 5 சொன்னேன் நானு. பிளேஸா மாறுது, என்ன பண்ணலாம்? கிங் வச்சு பிஷப் எடுக்கலாம், அவ்வளவுதான். அடுத்த நகர்வு கேக்குறாங்க. இருங்க, அவசரப்படாதீங்க, தப்பு அது. இப்போ அந்த மந்திரியும் அரசியும் என்ன பின்ல இருக்கு? மந்திரியை நகர்த்தினா அவங்க அரசியை எடுத்துக்கலாம்ல. ஆமா சார். அப்போ அந்த மந்திரி அந்த 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 பின்னுக்கு பேர் என்னது? அது அரசரோட வந்தா. அரசரை தவிர மற்ற எதோட வந்தாலும் அதுக்கு பேர் ரிலேட்டிவ் பின், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அந்த மந்திரி மேல பிபிபிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வயசுல பிபி எல்லாம், அதாவது இப்ப இந்த வயசுல பிபி ஊதி இருப்பீங்கல்ல, அதை வச்சு இந்த சூத்திரமத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. புட் பிரஷர் ஆன் த பின்டு பீஸ் ஆர் வாரியர், அது வந்து அப்சல்யூட் பின்னா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ் பின்னா இருந்தாலும் சரி. ரெண்டு பேரும் பிபி ஊதி இருக்கீங்கல்ல, பிபினா என்னன்னு தெரியும்ல? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க ஊதுற பிபினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வீட்டுல கேளுங்க என்னன்னு பிபினா என்னன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல பிபினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப என்னமா ஊதிருக்கீங்கல்ல? சரி, ஆசிஷ் சரி, ஆசிஷ் என்ன ஆனாருன்னு அடுத்தது பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த குதிரை மேல, அந்த மந்திரி மேல மேலும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு அரசி எடுத்து போட்டு ஒரு தாக்குதல் நடத்தணும்னா அவங்களும் திரும்ப இன்னொரு பாதுகாப்பை சேர்த்துக்குவாங்க. அப்போ முதல் நகர்வுல வர அந்த மந்திரி மேலான தாக்குதல் அரசருடையும் சேர்ந்து வரணும். அது வந்து ஒரு டபுள் அட்டாக் கூட வரணும். அப்படி டபுள் அட்டாக் கூட வந்துச்சுன்னா, அப்படி டபுள் அட்டாக் கூட வந்ததும் அதுக்கு அடுத்த நகர்வுல நம்ம வந்து கட்டாயம் அவங்க மந்திரி எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆடலாம்? டபுள் அட்டாக். இந்த இடத்துல இருந்து அந்த புதிய டபுள் அட்டாக் அண்ட் பிஷப் கெயின் இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. குவீன் டு காந்தி 5, அரசருக்கு ஒரு தாக்குதல், மந்திரி மேல மேலும் ஒரு தாக்குதல். குவீன் டு காந்தி 5. அடுத்த நகர்வு அவங்க கேட்டாங்கன்னா பார்ப்போம். அடுத்தது என்னது? அவங்க பிஷப் எடுக்கணும். ஏன்னா அது அரசருக்கு தாக்குதலோட வருது. நம்ம அவங்க அரசை எடுத்தா அவங்க நம்ம அரசை எடுத்துருவாங்க. Checkmate in 2 moves. Checkmate in 2 moves with a double check. Rook to e8, king to double check. அது யானையாலையும் ஒரு தாக்குதல், அரசியாலையும் ஒரு தாக்குதல். அரசரை மேல மட்டும் நகர்த்த முடியும். queen to christ 8. Checkmate in 2 moves. கடைசி புதிர்ப்பா, சீக்கிரம் கண்டுபிடிங்க.
checkmate in 2 moves, sacrificing a bishop for a pawn. A diagonal wise checkmate. Bishop to Gandhi 6, queen to Gandhi 6. சரிப்பா, இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சிடலாம். இருவருக்கும் டாடா பாபாய். நாளை நம்ம வழக்கம் சந்திக்கலாம். டாடா பாபாய். பாய் சார்.